நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். கோரம் இன்மையால் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு புத்துயிர் அளிக்கும் நடவடிக்கை தொடர்பில் 60 பேரை தடுத்து வைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மாளிகாவத்தையில் பிள்ளையை கடத்தி கப்பம் கோரிய 4 கைது. வாழைச்சேனை கடதாசி ஆலையின் ஓய்வு பெற்ற ஊழியரது பணிக்கொடையை செலுத்துவதற்காக 2 வாகனங்கள் பறிமுதல். இந்திய பொதுத் தேர்தலில் 14 மாநிலங்களில் இன்று வாக்கெடுப்பு. சுகவீனமுற்ற தந்தையை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த தாயும் மகனும் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களோடு கலையகத்தில் ஜெஃப்ரி மற்றும் சந்திரிகா. நன்றி ரசூல். வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. முதலில் எங்களுடைய அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. பாராளுமன்றத்தில் அண்மையில் சட்டமூலம் ஒன்று நிறைவேற்றப்பட்ட போது சபையின் கோரம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டதுடன் சபாநாயகர் சமல் ராஜபக்ச இன்று பாராளுமன்றத்தில் அது தொடர்பில் விளக்கம் அளித்தார். எனினும் பாராளுமன்றத்தில் கோரமின்மையினால் இன்றைய நாளுக்கான சபை நடவடிக்கைகள் 1 மணித்தியாலமும் 20 நிமிடங்களுக்குள் நிறுத்தப்பட்டது. அரசியலமைப்பிலும் நிலையீட்கட்டளையிலும் தெரிவிக்கப்பட்டுள்ள விசேட சந்தர்ப்பங்களை தவிர ஏனைய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வாக்கெடுப்பு நடவடிக்கைகளையும் உள்ளடங்கலாக உறுப்பினர் ஒருவரினால் கோரம் தொடர்பில் அக்ராசனத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டால், அவ்வாறு இல்லை என்றால் 25 உறுப்பினர்கள் சபையில் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் 25 உறுப்பினர்கள் சபையில் இருக்க வேண்டியது கட்டாயம் அல்ல. 20ஆம் தேதி 3ஆம் மாதம் 2014ஆம் ஆண்டு மருத்துவ திருத்தச் சட்டம் உரிய வகையில் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கின்றோம். சபை ஒத்திவைப்பு பேரணி மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கருத்து வெளியிட்ட ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் AHM அஸ்வர் சபையில் கோரம் இல்லை என சுட்டிக்காட்டினார். பின்னர் AHM அஸ்வரும் சபையில் இருந்து வெளியேறினார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க சமர்ப்பித்த சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அக்ராசனம் சபை நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு தீர்மானித்தது. இலங்கை மின்சார சபைக்குரிய சம்பூர் மின் உற்பத்தி நிலையம், நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் ஆகியன தொடர்பான சில கேள்விகள் இந்த பிரேரணையில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. பாராளுமன்றத்தில் சபை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அக்ராசனத்தில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட 21 உறுப்பினர்கள் இருக்க வேண்டியது கட்டாயமாகும். පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරු 17 දෙනෙකු පමණක් රැඳී සිටි අවශ්‍ය ඝනපූර්ණය නොමැත. පාර්ලිමේන්තුව මෙම මාස 24 වන දින පස්වරු 1 දක්වා කල් තබනු ලැබේ. அறவிடப்படுகின்ற வரி மூலம் மக்களுக்கு எந்த பயனும் கிடைப்பதில்லை என்று பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். அபிவிருத்தி என்ற போர்வையில் மக்களின் சுமை அதிகரிக்கப்படுகிறது, பொருளாதார வளர்ச்சி வீதம் அதிகரித்து காணப்படுகிறது என்று கூறார்கள். ஆனால் நாங்கள் பிரதிநிதிப்படுகின்ற நுவரெலியா மாவட்டத்திலே இந்த பொருளாதார அபிவிருத்தி எந்த வகையில் மக்களை அடைந்திருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இந்த பல வரிகள் கொண்டுவரப்பட்டாலும் இந்த வரிகளின் ஊடாக மக்களுக்கு என்ன வகையான நன்மைகள் பெற்றிருக்கிறது என்பதனைத்தான் நாங்கள் உண்மையில் பார்க்க வேண்டும். ஆனால் மக்களை பொறுத்த மட்டிலே வரி சுமையில் இன்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று மக்களுக்கு இருந்தாலும் வரி, நின்றாலும் வரி, நடந்தாலும் வரி என்றுதான் வரிகள் அதிகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த வரிகளின் ஊடாக பெற்ற பணங்கள் இந்த மக்களின் அபிவிருத்திகளுக்காக செலவிடப்படுகிறதா என்பதுதான் மிகவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸ்பெஷல் கமிட்டி லெவி கூட இன்று வியாபாரிகளுக்கு நன்மை அளிக்கும் ஒரு வரியாகத்தான் மாற்றமடைந்து வருகிறது. கடந்த 5 வருடங்களில் பார்க்கின்ற பொழுது அது கொண்டு வருகின்ற பொழுது நுகர்வோருக்கு சார்பாகவும், ஆனால் கொண்டு வந்த பின்பு மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது வியாபாரிகளுக்கு சார்பாகவும் தான் செல்கிறது. வரி என்பது அறவிடப்படுவது
அதாவது ஹை கிளாஸ் இன்கம் பீப்புளையும் மிடில் கிளாஸ் இன்கம் பீப்புளையும் லோ கிளாஸ் இன்கம் பீப்புளையும் ஒரு சமாந்தரமாக கொண்டு போவதற்கு தான் வரி விதிக்கப்படுகிறது. இதைவிட ஒரு அரசை நடத்துவதற்கு நிச்சயமாக வரி தேவைப்படுகிறது. ஆனால் இந்த வரியின் ஊடாக அந்த மக்கள் உண்மையான நன்மையை பெற வேண்டும். இந்த பொருளாதார வறட்சி இன்று 7% என்பது தெரிவிக்கப்படுகின்ற பொழுது அந்த பொருளாதார வறட்சி 7% ஏனைய மாவட்டங்களிலும் உருவாக்கப்பட வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு புத்துயிர் அளிக்கும் நடவடிக்கை தொடர்பில் கிடைத்த தகவலுக்கு அமைய கடந்த 2 மாதங்களில் 65 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்களில் 5 விடுவிக்கப்பட்டதாகவும் ஏனையவர்கள் பாதுகாப்பு அமைச்சினால் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட தடுப்பு நிலையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன கூறியுள்ளார். 65 சந்தேக நபர்களை கைது செய்தோம். போதிய சாட்சியங்கள் இன்மையால் 5 பேர் விடுவிக்கப்பட்டனர். 60 பேர் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 10 பெண்களும் அடங்குகின்றனர். இதில் 8 பேர் பூசா முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 2 பெண்கள் வவுனியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். வர்த்தமானியில் குறிப்பிட்டுள்ள தடுப்பு நிலையங்களிலே உள்ளனர். கைதிகளுக்கும் சந்தேக நபர்களுக்கும் உள்ள அனைத்து உரிமைகளும் இவர்களுக்கும் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 மாதங்களுக்கு முன்னதாக சுவரொட்டிகளை ஒட்டிக் கொண்டிருந்த 2 பலை பகுதியில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்களிடமிருந்து கிடைத்த தகவலுக்கு அமையவே கோபி உட்பட 2 தொடர்பான தகவல்களை நாம் ஊடகங்களுக்கு வழங்கினோம். இதேவேளை இன்றிலிருந்து நாடு முழுவதும் உள்ளடக்கப்படும் வகையில் விசேட வாகன போக்குவரத்து திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. பகல் வேளையில் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மோட்டார் சைக்கிள்களை செலுத்தும் போது பிரதான விளக்குகளை ஒளிர செய்ய வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மேல் மாகாணத்தில் பரீட்சார்த்தமாக முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையால் மோட்டார் சைக்கிள் விபத்துகளின் எண்ணிக்கை பெருமளவில் குறைவடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன கூறியுள்ளார். இதற்கமைய நாடு முழுவதும் பகல் வேளையில் மோட்டார் சைக்கிள்களில் பிரதான விளக்கை ஒளிர செய்யும் நடைமுறை அமுல்படுத்தப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வலய கல்வி அலுவலக முகாமைத்துவ உதவியாளர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்வி அலுவலகத்தில் வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வலய கல்வி அலுவலகத்தின் ஓய்வு பெற்ற ஆசிரிய ஆலோசகர் ஒருவர் தனிப்பட்ட காரணம் ஒன்றிற்காக முகாமைத்துவ உதவியாளரை தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் இன்று முற்பகல் 9:45 மணியளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது கடும் காயங்களுக்கு இலக்கான முகாமைத்துவ உதவியாளர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன் பின்னர் தாக்குதலை நடத்தியதாக கூறப்படும் ஓய்வு பெற்ற ஆசிரிய ஆலோசகரம் முகாமைத்துவ உதவியாளர் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவர்கள் இருவரது முறைப்பாட்டிற்கமைய மட்டக்களப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தம்புள்ள கெக்கிராவ வீதியில் மடாட்டுக்கம பிரதேசத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்ற விபத்தில் தாயொருவரும் அவரது மகனும் உயிரிழந்துள்ளனர். தம்புளையிலிருந்து கெக்கிராவ நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த லோரியுடன் மோதியுள்ளது. தம்புளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் தந்தையை பார்த்துவிட்டு தாயுடன் மோட்டார் சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கெக்கிராவ மெதகம பகுதியைச் சேர்ந்த இந்திராணி செனவிரத்ன என்ற 48 வயதான தாயும் பிரபுத்த செனவிரத்ன என்ற 21 வயதான மகனுமே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை விபத்தின் பின்னர் குறித்த லாரி நிறுத்தாமல் பயணித்துள்ளதாக போலீசார் கூறினர். பின்னர் தம்புள்ளை போலீசார் லாரியை கைப்பற்றியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் லாரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இளைஞர் மாநாடு இலங்கையில் நடைபெறவுள்ளமையை உலகுக்கு பறைசாற்றும் வகையிலான நியூஸ் ஃபர்ஸ்டின் சாகச பயணத்தின் 15வது நாள் இன்றாகும். Around the world in 40 days. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் அமைந்துள்ள இலங்கை துணை தூதரகத்தில் இன்று நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அந்த நாட்டு இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டனர். அதேபோல் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இலங்கை இளைஞர்கள் பலரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது உலக இளையோர் மாநாடு தொடர்பிலும் 2 நாட்டு இளைஞர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. 2 நாடுகளினதும் இளைஞர் பிரதிநிதிகள் சபைகளுக்கு இடையிலான மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டோம். 2014ஆம் ஆண்டில் இளைஞர் மாநாட்டின் திட்டமிடல்கள் தொடர்பில் நான் மிகவும் பெருமிதம் அடைகின்றேன். பாலின சமத்துவம் மற்றும் நல்லாட்சி தொடர்பில் பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டனர். இலங்கையிடமிருந்து இளைஞர்களுக்கு அநேகமான விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது.
Look, I think the objectives are good. I've always நாம் நம்பும் ஒரு விடயம் தான் இது. இளைஞர்கள் ஒன்றிணையும் போது கருத்தாடுவதற்கு எமக்கு கருப்பொருள் ஒன்று இருக்க வேண்டும். பாலின சமத்துவம், பெண்கள் துஷ்பிரயோகம் போன்றன துணைப்பொருள்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்த தலைப்புகள் இளைஞர்கள் கலந்துரையாடுவதற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். இலங்கையில் எவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்றன என்பது தொடர்பில் அறிந்து கொள்ள இதனூடாக வாய்ப்பு கிடைக்கும். இதன்போது ஆஸ்திரேலிய தேசிய கொடி இலங்கை குழுவிடம் கையளிக்கப்பட்டது. பின்னர் உலக இளையோர் மாநாட்டிற்கான லட்சணை இலங்கை குழுவின் உறுப்பினர்களுக்கு அணிவிக்கப்பட்டது. இது ஒரு பெருமதி வாய்ந்த செயற்பாடு என்பதனை நாம் உணர்ந்து கொண்டோம். இன்று சந்திப்பினூடாக இலங்கை தொடர்பிலும் இளையோர் மாநாடு தொடர்பிலும் அறிய முடிந்தது. ரமேஷ் பண்டார் சமூக மம யசரத் கமால் சிரி ஆஸ்திரேலியாவே சிட்னி நுவர சிட்ட. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி தொடரும். பிரதான செய்தி தொடர்கின்றது. வாழைச்சேனை கடதாசி ஆலையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒருவருக்கு பணிக்கொடை செலுத்துவதற்காக ஆலையின் உழவு இயந்திரம் உட்பட 2 வாகனங்கள் இன்று அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பணிக்கொடை கிடைக்காத ஒருவர் சார்பாக பணிக்கொடை சட்டத்துக்கு அமைய தொழில் திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட அலுவலகத்தினால் வாழைச்சேனை நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் பின்னர் கடதாசி ஆலையின் சொத்துக்களை விற்றேனும் ஓய்வு பெற்ற ஊழியருக்குரிய 5,42,000 ரூபாய் பணிக்கொடையை செலுத்துமாறு கடந்த மார்ச் மாதம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதற்கமைய நீதிமன்ற உத்தியோகத்தர்கள் வாழைச்சேனை கடதாசி ஆலைக்கு சொந்தமான 2 வாகனங்களை இன்று பறிமுதல் செய்ததாக மட்டக்களப்பு மாவட்ட தொழில் திணைக்கள அலுவலக அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். ஒன்றிலிருந்து 15 நாட்களுக்குள் ஓய்வு பெற்ற ஊழியருக்கான பணிக்கொடையை செலுத்தி வாகனங்களை மீள பெற்றுக் கொள்ள முடியும் என்றும், இல்லையெனில் அந்த வாகனங்கள் ஏலத்தில் விடப்பட்டு பாதிக்கப்பட்டவரின் பணிக்கொடை நிதி செலுத்தப்படும் என்றும் அந்த அதிகாரி சுட்டிக்காட்டினார். வாழைச்சேனை கடதாசி ஆலையிலிருந்து ஓய்வு பெற்ற 48 ஊழியர்கள் தமக்கான பணிக்கொடை வழங்கப்படவில்லை என மட்டக்களப்பு மாவட்ட தொழில் திணைக்கள அலுவலகத்தில் முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர். இதன் பிரகாரம் ஊழியர் பணிக்கொடை சட்டத்துக்கு அமைய பாதிக்கப்பட்ட 48 ஓய்வு பெற்ற ஊழியர்கள் சார்பாகவும் வாழைச்சேனை நீதிவான் நீதிமன்றத்தில் தனித்தனி வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட போது செய்தி சேகரிப்பதற்காக சென்றிருந்த ஊடகவியலாளர்களுக்கு வாழைச்சேனை கடதாசி ஆலையின் அதிகாரிகள் உட்பிரவேசிக்க அனுமதி வழங்கவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த விடயம் குறித்து வாழைச்சேனை கடதாசி ஆலையின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரி மங்கள சினவிரத்னவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. ஊழியர் ஒருவரின் பணிக்கொடையை செலுத்துவதற்கான நீதிமன்ற தீர்ப்பு குறித்து விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கு தெளிவுபடுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் சட்டமா அதிபர் ஊடாக உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை அமைச்சின் செயலாளர் முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். எவ்வாறாயினும் கடந்த காலங்களில் நட்டத்தில் இயங்கிய வந்த கடதாசி ஆலையில் பல்வேறு மூலதன செலவுகளை மேற்கொண்டு குறிப்பிட்ட அளவு முன்னேற்றத்திற்கு இட்டுச் செல்ல நடவடிக்கை எடுத்திருந்ததாக கடதாசி ஆலையின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரி சுட்டிக்காட்டினார். ஆனால் ஆலையின் செயற்பாடுகள் கடந்த சில மாதங்களாக சீர்குலைந்துள்ளதை அடுத்து மீண்டும் நட்டமடையக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். பிறக்கவிருக்கும் தமிழ் சிங்கள புத்தாண்டின் சுப நேரங்கள் அடங்கிய ஓலை கலாசார மற்றும் கலை அமைச்சினால் இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டது. தங்காலை கால்டன் நிலத்தில் வைத்து ஜனாதிபதியிடம் சுப நேரங்கள் அடங்கிய ஓலை வழங்கப்பட்டது. கலாசார மற்றும் கலை விவகார அமைச்சர் டி.பி. ஏக்கநாயக் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ் சிங்கள புத்தாண்டு தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் அறுவடையின் பின்னர் கிராமங்களில் உள்ள காவல் தெய்வங்களுடைய வழிபாட்டிடங்களுக்கு செல்லுகின்ற மக்கள் அங்கு படையலிட்டு வழிபாட்டிலே ஈடுபடுவதையும் ஒரு சம்பிரதாயமாக காலமாக பேணி வருகிறார்கள். இந்த காலகட்டத்திலே நகர்ப்புறங்களில் இந்த சம்பிரதாயங்களை காண்பது என்பது மிகவும் அரிதான ஒரு விடயம். அது மாத்திரமல்லாமல் தொலைக்காட்சி அதிகம் புழக்கம் இல்லாத அந்த காலகட்டத்திலே மக்களுடைய கலை தாகத்தை தீர்க்கக்கூடிய நாட்டார் இலக்கியங்களின் அரங்குகளாக இருந்தது இவ்வாறான காவல் தெய்வங்களினுடைய வழிபாட்டிடங்கள் தான். வேளாண்மை
அண்மையில் உழைத்து களைத்த மக்கள் அறுவடையின் பின்னர் காவல் தெய்வம் தொன்று தொட்டு பின்பற்றி வந்துள்ளனர். எமது சகோதர இனத்தவர்களும் புத்தாண்டு காலத்தில் பத்தினி தெய்வமான கண்ணகியை வழிபடும் நோக்கில் சொக்கரை கூத்தை அரங்கேற்றுகின்றனர். சங்கமருவிய காலத்தில் இளங்கோ அடிகளால் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தின் காவிய தலைவியான கண்ணகியின் வாழ்க்கையில் இடம்பெற்ற முக்கிய சம்பவங்களை சொக்கரை கூத்து நினைவுபடுத்தி செல்கின்றது. மலையக மக்களின் வாழ்வியலுடன் பின்னி பிணைந்துள்ள காமன் கூத்தின் பல அம்சங்களை கொண்டதாகவும் சொக்கரை கூத்து விளங்குகின்றது. தமிழர்களின் தொன்மை வாய்ந்த கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் பல அம்சங்களை கொண்ட சொக்கரை கூத்து இரண்டு இனங்களுக்கிடையிலான வரலாற்று ரீதியான தொடர்பினை உறுதிப்படுத்தும் கலை வடிவமாகும். எமது சகோதர இனத்தவர்களின் பாரம்பரிய நாட்டார் இலக்கியமான சொக்கரை கூத்து தற்காலத்தில் அருகிச் செல்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அசாதாரண சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வது அவசியமாகும். அந்த வகையில் கிண்ணியா மஜீத் நகரின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கிறது. கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டது மஜீத் நகர். கிண்ணியா நகரில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் மஜீத் நகர் கிராம சேவகர் பிரிவில் சின்ன கிரான் மற்றும் கிரான் முதலிய கிராமங்கள் அடங்குகின்றன. அழகிய இந்த கிராமத்தின் மக்கள் இன்று அனுபவிப்பதோ நெருக்கடிகள் நிறைந்த வாழ்வு. கடந்த கால அசாதாரண சூழ்நிலைகள் காரணமாக பாதிக்கப்பட்ட தமது கிராமத்துக்கு எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். தமது சொந்த இடங்களில் மீள் குடியேறி 6 வருடங்கள் கடந்த போதும் தமக்கான வீடுகள் எதுவும் இதுவரையில் அமைத்துக் கொடுக்கப்படவில்லை என்றும் மஜீத் நகர மக்கள் குறிப்பிடுகின்றனர். தற்காலிகமான கொட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். அதுல எங்களுக்கு அந்த கொட்டிலுக்கு விளக்கு வெளிச்சம் மின் கரண்ட் மின்சாரம் இதெல்லாம் எந்த வசதி அடிப்படை வசதி இல்லாம இருந்துட்டு இருக்கோம். குடிநீர் மின்சாரம் வீதி முதலிய எந்தவிதமான அடிப்படை கட்டுமானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் பிரதேச மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவிக்கின்றனர். எல்லாம் இடிஞ்சி எல்லாம் உழப்போகுது. எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு ஊடு கட்டி தரதுக்கு எங்களுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி கிடையில மழையிலும் வெயிலிலும் துயர் மிகுந்த வாழ்க்கையை சுமக்கும் இந்த மக்களுக்கு எப்போது விடிவு? உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. சிறுவன் ஒருவனை கடத்தி சென்று கப்பம் கேட்ட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வத்தலை ஹுனுபிட்டிய பிரதேசத்தில் வைத்து 3 பேரை கைது செய்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான பிரதான சந்தேக நபரை மருதானை பிரதேசத்தில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த சிறுவன் நேற்று மாலை பிரத்யேக வகுப்பிற்கு சென்று வீடு திரும்புகையில் மாளிகாவத்த பிரதேசத்தில் வைத்து குறித்த குழுவினரால் கடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. மரண வீட்டிற்கு செல்வதற்கு என கூறி என்னை அழைத்து சென்றார்கள். கத்தியை காட்டி பயமுறுத்தினார்கள். நித்திரை செய்யுமாறு கூறினார்கள். போலீசார் வந்து கதவுகளை உடைத்து என்னை அழைத்து வந்தார்கள். மாளிகாவத்தை தேசிய தொடர்மாடி வீட்டு தொகுதியில் வசிக்கும் 8 வயதான முகமது மின்ஹாஜ் என்ற சிறுவனே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் தொலைபேசியில் சிறுவனின் தந்தையிடம் 30 லட்சம் ரூபாவை கப்பமாக கோரியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. எங்களது குழந்தை அவர்களிடம் இருப்பதாக கூறினார்கள். குழந்தைக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை எனவும் கூறியுள்ளனர். அவர்கள் கேட்கும் தொகையை கொடுக்கவிட்டால் கொலை செய்வதாக என்னிடம் கூறினார்கள். எவ்வளவு வேண்டும் என்று கேட்டேன். 30 லட்சம் கேட்டார்கள். 30 அல்ல 50 லட்சம் தருகிறேன். குழந்தையை கூட்டிச் சென்றது போல் மீண்டும் அழைத்து வருமாறு கூறினேன். காலையில் மீண்டும் தொலைபேசியில் தொடர்பு கொள்வதாக கூறி இணைப்பை துண்டித்தனர். போலீசுக்கு சென்றால் குழந்தைக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் மீண்டும் அழைத்து கூறினார்கள். பின்னர் குறித்த சிறுவனின் தந்தை மாளிகாவத்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துவிட்டு போலீசாருடன் அவர்கள் கேட்ட கப்ப பணத்துடன் வத்தல ஹோனுபிட்டிய புகையிரத நிலையத்திற்கு சென்றுள்ளார். கொழும்பிற்கு செல்லும் புகையிரதத்தில் ஏறி வெடிக்காந்த பிரதேசத்தில் வைத்து பணப்பையை வழியில் வீசுமாறு சந்தேக நபர்கள் மீண்டும் தொலைபேசியில் அழைத்து கூறியுள்ளனர். இதன் பின்னர் இவர்களை பின்தொடர்ந்த போலீசார் வெடிக்காந்த பிரதேசத்தில் வைத்து 2 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து பெற்றுக்கொண்ட தகவலின் அடிப்படையில் ஹுனுபிட்டிய புகையிரத நிலையத்திற்கு அருகில் வீடொன்றுக்குள் இருந்து கடத்தப்பட்ட சிறுவனை மீட்டுள்ளதுடன் அங்கிருந்து மேலும் ஒரு சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது.
சிங்கராஜ வனத்தின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள ரக்குவானை பன்னில வனத்தில் இடம்பெறுவதாக கூறப்படுகின்ற சட்டவிரோத மரக்கடத்தல் தொடர்பில் அப்பிரதேச மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வீதியொன்றை அமைக்கும் போர்வையில் இவ்வாறு மரங்கள் வெட்டப்படுவதாக அப்பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். சிங்கராஜ வனத்தின் எல்லையிலிருந்து களவான கொட்டக்காவெல மற்றும் கஹவத் ஆகிய செயலாளர் பிரிவுகள் வரை பன்னல வனப்பகுதி வியாபித்து காணப்படுகின்றது. சிங்கராஜ வனத்தின் மூலமாக செழிப்படைந்துள்ள பன்னில வனமானது வளவ, களு, ரக்வானை ஆகிய கங்கைகளும் செழிப்படைகின்றது. சுமார் 20,000 குடும்பங்கள் வரை குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பல நீர்த்திட்டங்கள் பன்னில வனப்பகுதியை சூழ காணப்படுகின்றமை விசேட அம்சமாகும். இவ்வாறு பல்வேறு வகையில் வளமான பன்னில வனத்தில் அண்மைக்காலமாக இடம்பெறுவதாக கூறப்படுகின்ற சட்டவிரோத மரக்கடத்தல் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் பலமுறை சுட்டிக்காட்டியது. ரக்வானை பொத்துப்பிட்டிய வீதியில் 4வது மைல்கல் பிரதேசத்திலிருந்து வனத்தின் நடுப்பகுதியை நோக்கி குறித்த புதிய வீதி அமைக்கப்படுகின்றது. ஆனால் வனத்தில் காணப்படுகின்ற பெருமதியான மரங்களை வெட்டுவதற்காகவே இந்த வீதியை அமைக்கப்படுவதாக பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரக்குவானை நகரத்தில் பிரதேசவாசிகள் இன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஊர்வலமாக பன்னில வனப்பகுதியை நோக்கி சென்றனர். பின்னர் அந்த பகுதியில் சத்தியாகிரக போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த வனத்தில் பல உயிரினங்கள் வாழ்கின்றன. அவற்றை பாதுகாப்பதற்காக நாங்கள் இந்த மக்களுடன் இருப்போம். எவ்வாறாயினும் ரத்தினபுரி, ரக்குவானை மற்றும் களவான ஆகிய வன அலுவலகங்களில் இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது அவ்வாறான ஒரு சட்டவிரோத மரக்கடத்தல் இடம்பெறவில்லை என தெரிவித்தனர். குறித்த பூமி பிரதேசம் தனியாரின் காணி என தகவல் கிடைத்துள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் அனுர சத்ருசிங்க தெரிவித்தார். வனப்பகுதியில் குறித்த நடவடிக்கையினை முன்னெடுக்க மத்திய சூழலியல் அதிகார சபையிடம் அனுமதி கிடைக்காமையினால் அந்த நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. வறுமை காரணமாக பிள்ளைகளை விட்டு தாய்மார் வெளிநாடு செல்கின்ற போதிலும் பின்னர் பிள்ளைகளின் கோரிக்கைக்கு அமைய மீண்டும் அவர்கள் நாடு திரும்ப வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எனினும் தாம் செய்து கொள்ளும் நிபந்தனைகளுக்கு அமைய அவ்வாறு உடனே நாடு திரும்ப முடியுமான சூழ்நிலை இல்லை. அவ்வாறு நிர்கதிக்குள்ளாகிய 4 தாய்மார்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான வாய்ப்பு அண்மையில் கிட்டியது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், ஃபொன்டெரா லங்கா தனியார் நிறுவனம், சிரச டிவி மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்பன இணைந்து செனகசட்ட திரினியாக் என்ற நிகழ்ச்சியை நடாத்துகின்றன. வெளிநாடுகளில் நெருக்கடி நிலைக்கு உள்ளாகியுள்ள உறவுகளை சேர்த்து வைத்த இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அதன்படி சவுதி அரேபியாவில் பணிபுரிந்த 3 தாய்மாரும் குவைத்தில் பணிபுரிந்த ஒரு தாயும் இம்முறை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த நிகழ்ச்சி வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் கேட்போர் கூடத்தில் நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ළමයි වෙනුවෙන් දුර රටකට ගිය අලුත් අවුරුද්ද තමන්ගේ දරුවන් එක්ක தமது குழந்தைகளுக்காக பெற்றோர் வெளிநாடு சென்றாலும் புத்தாண்டுக்கு கூட இங்கு வர முடியாமல் உள்ளார்கள். நாம் ஆங்கர் ஊடாக செனகசட்ட திலினிய நிகழ்ச்சியை ஆரம்பித்து தமிழ் சிங்கள புத்தாண்டை மகிழ்ச்சிகரமாக வீட்டில் வந்து கொண்டாடுவதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கின்றோம். පවුල සමග එකතු වී සමරන හැකියාව ලබා දෙන්න. ඔබ සියලු දෙනාම මෑතකදී අහපු අලුත් சம்பவம் ஒன்றை அறிந்தால் அதனை உடனே செய்தியாக்காமல் மற்றைய தரப்பிடம் கேட்டு அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சிரச ஊடக வலைமைப்பு நடுநிலையாக செய்தி வெளியிடுகின்றது. வெளிநாட்டு தொழில்வாய்ப்பு துறைசார் விடயங்களை ஆராய்ந்து இந்த ஊடகம் செயற்படுகின்றது. ஆங்கருடன் இணைந்து மேற்கொள்ளும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு எமது எவ்வித எதிர்ப்பும் இல்லை. MTV MBC and News First as Sri Lanka's leading media network as MTV MBC மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்பன மக்களுடன் இணைந்து செயற்படும் ஒரு முன்னணி ஊடகமாகும். செய்தி மற்றும் ஏனைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு எமது சேவை நின்றுவிடவில்லை. மக்கள் நன்மையடையும் வகையில் பல திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்துகின்றோம். அதன் ஒரு கட்டமாக ஃபொன்டெரா நிறுவனம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பவற்றுடன் இணைந்து எமது ஊடக நிறுவனம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றது. இந்த திட்டத்திற்காக எம்முடன் இணைந்து கொண்டமைக்கு நாம் நன்றி கூறுகின்றோம். இதனை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கையும் எம்மிடம் உள்ளது. வெளிநாடுகளுக்கு சென்று நிர்கதியாகி மீண்டும் நாடு திரும்பியுள்ள இந்த தாய்மார்களின் குடும்பங்களின் பிரச்சனைகள் தீரும் என்ற நம்பிக்கையும் எம்மிடம் உள்ளது. அவர்களுக்கு இந்த வேளையில் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். for having faith that we could deliver
And I hope that at the end of the day we have brought joy to the families and that they will have a great new. சுமார் 1.2 பில்லியன் மக்களின் தலைவீதியை தீர்மானிக்கும் இந்திய மக்களவைத் தேர்தலின் 3ஆம் கட்டம் இன்று நடைபெற்றது. இதில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா, ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் மற்றும் பாலிவுட் நடிகர் நடிகைகள் என பிரபலங்கள் பல இன்றைய தேர்தலில் தமது வாக்கினை பதிவு செய்தனர். இந்திய காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி மற்றும் வேட்பாளர் அஜய் மெக்கின் புதுடெல்லி தொகுதிக்கான இன்றைய தேர்தலில் தமது வாக்கினை பதிவு செய்தனர். இந்த தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியை தோற்கடிப்பதே ஆளும் காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் என தெரிவிக்கப்படுகின்றது. புதுடெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசின் சில பகுதிகள் உட்பட 11 மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி 91 தொகுதிகளுக்காக இந்த தேர்தல் ஆரம்பமாகியுள்ளது. பொருளாதார சீரமைப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகளை அதிகரித்தல் போன்ற உறுதிமொழிகளை வழங்கிய பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பாலான வாக்குகள் கிடைக்கும் என அதிகளவிலான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி டெல்லி தொகுதியை கைப்பற்றியதன் பின்னர் நடைபெறும் முதலாவது தேர்தல் இதுவாகும். ஆம் ஆத்மி கட்சியின் மக்கள் செல்வாக்கை பரிசீலித்து பார்க்கும் ஒரு தேர்தல் இதுவென அரசியல் ஆர்வலர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். இதேவேளை வட இந்தியாவின் சத்தீஸ்கர் தொகுதியில் 2 பாலிவுட் நட்சத்திரங்களுக்கு இடையில் மோதல் நிலவுகின்றது. இந்திய பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி களத்தில் இறங்கியுள்ள கிரண் கர் தனது தந்தையுடன் இன்றைய 3ஆம் கட்ட தேர்தலில் வாக்கினை பதிவு செய்தார். 543 உறுப்பினர்களை மக்களவைக்கு தெரிவு செய்யும் 9 கட்டங்களை கொண்ட இந்த தேர்தல் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமானதுடன் எதிர்வரும் 12ஆம் தேதி நிறைவு பெற உள்ளது. இந்த தேர்தலின் இறுதி முடிவு மே மாதம் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தியும் இன்று தனது வாக்கினை பதிவு செய்தார். ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டதன் பின்னர் 2004 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளில் இடம்பெற்ற தேர்தல்களில் அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று இன்று வரை கட்சியை வழிநடத்துகின்றார். புதுடெல்லி வாக்கெடுப்பில் இந்திய உபஜனாதிபதி முகமது ஹமீத் அன்சாரியும் வாக்களித்தார். மாவோவாதிகளின் தாக்குதல்களுக்கு இலக்கான பகுதிகளிலும் மக்களவைத் தேர்தலின் 3ஆம் கட்டம் இன்று ஆரம்பமானது. இந்த மக்களவைத் தேர்தலில் 814 மில்லியன் மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதேவேளை வாக்காளர்களின் பாதுகாப்பு கருதி தேர்தல் நடைபெறும் சகல பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. இலைமறை காயாக உள்ள திறமை வாய்ந்த குத்துச்சண்டை வீரர்களை சர்வதேச தரத்துக்கு அறிமுகப்படுத்தும் சூப்பர் ஃபைட்டர் குத்துச்சண்டை கூதாவின் 13ஆம் கட்டம் 2வது நாளாகவும் ஹம்மாந்தோட்டையில் இன்று நடைபெற்றது. MAS ஆடியன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் MTV MBC ஊடக வலையமைப்புகள் இந்த ரியாலிட்டி விளையாட்டு நிகழ்ச்சியை நடத்துகின்றன. இதன் 13ஆம் கட்டத்தில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 350 பயிலுனர் குத்துச்சண்டை வீரர்கள் வரை பங்கு பெற்றனர். அவர்களுக்காக இன்று காலை பயிற்சி முகாம் நடத்தப்பட்டதுடன் பின்னர் 4 வகையான இடைப்பிரிவுகளின் கீழ் கோதாக்கள் நடைபெற்றன. சர்வதேச தரத்திலான குத்துச்சண்டை அரங்கில் இந்த கோதாக்கள் நடத்தப்பட்டமை விசேட அம்சமாகும். சூப்பர் ஃபைட்டர் நிகழ்ச்சி திட்டத்துக்கு ஹம்பாந்தோட்டையிலிருந்து எத்தனை வீரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள், அது தொடர்பான முழுமையான தகவல்கள் சக்தி டிவியில் சனிக்கிழமை 12 மணிக்கு ஒளிபரப்பாகும் சூப்பர் ஃபைட்டர் நிகழ்ச்சியில். இலங்கை வலைப்பந்தாட்ட நிர்வாகத்துக்காக இடைக்கால நிர்வாக குழு ஒன்றை விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே இன்று நியமித்தார். இதன் தலைமை பொறுப்பு முன்னாள் தலைவரான லக்ஷ்மி விக்டோரியாவுக்கு கிடைத்துள்ளது. 7 உறுப்பினர்களை கொண்ட புதிய வலைப்பந்தாட்ட நிர்வாக குழுவின் செயலாளராக தமயந்தி ஜெயதிலக நியமிக்கப்பட்டுள்ளார். சந்தமாலி அவிருப்பல, ரஞ்சனி ஹேராத், லக்ஷ்மி கீர்த்திநந்த, தமாரா லியனகே மற்றும் WMSK வனசிங்க ஆகியோர் நிர்வாக குழுவில் இடம்பெற்றுள்ள ஏனைய அங்கத்தவர்கள் ஆவர். இந்த வருடத்துக்கான வலைப்பந்தாட்ட சங்க உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் கடந்த மாதம் 22ஆம் தேதி நடத்தப்படவிருந்த போதிலும் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் அது ஒத்திவைக்கப்பட்டது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.